எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாலினி அவர்கள் முதல் முறையாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. த்ரிஷாவும் தளபதி விஜய் அவர்களும் அன்னைக்கு எதனால் சேர்ந்து வந்தாங்க, அன்னைக்கு தன்னுடைய கணவர் தல அஜித் அவர்களுடைய தாயாருடைய இறுதி சடங்குக்கு எதனால் சேர்ந்து வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஷாலினி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே இதுதான் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஷாலினி அவர்களே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஷாலினி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எதனால தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் அன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நேர்களே, முக்கியமான வீடியோ, ரொம்பவே பரபரப்பாக தமிழகம் முழுக்கவே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, தல அஜித் அவர்களுடைய தாயார் இறந்து போன ஒரு விஷயம் மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக தல அஜித் அவர்கள் தடுமாறி அவர் பார்த்தது அந்த குறிப்பிட்ட வீடியோ எல்லாரும் மத்தியுமே கஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா தல அஜித் அவர்களை நம்ம எல்லாருமே எப்படி பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கம்பீரமாக பார்ப்போம், இல்லை ரசிகர்கள் எல்லாத்தையுமே திட்டிட்டு பார்ப்போம். ஆனால் அப்பெல்லாம் கோவப்பட்ட நாம் இன்னைக்கு தல அஜித் அவர்கள் தடுமாறி கண்களில் கண்ணீரோட வரதை பார்த்த உடனே மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் தல அஜித் அவர்களை தாயார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெறும் காலோட தளபதி விஜய் அவர்கள் உடனடியாக வந்து சந்திப்பார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் எத்தனையோ முறை நினச்சிருந்தா தல அஜித் அவர்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் ஓட்டுக்காக அந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்த தளபதி விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு பிறகு முதல்வரான பிறகு தல அஜித் அவர்களை சந்திக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமே இல்லாமல் நட்பு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த குறிப்பிட்ட செய்தி, தல அஜித் அவருடைய தாயார் இறந்து போயிட்டாங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே அன்னைக்கு இரவே வந்திருக்கிறாரு. அத்தனை பணிக்கு இடையில இருவரையும் ஒன்றா பார்த்த உடனே ஒட்டுமொத்த சமூகமுமே தமிழகமுமே வந்து அதை கொண்டாடினாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் தல அஜித் அவர்களை பார்த்திருந்திருந்தா கூட இது வந்து ஓட்டுக்காக இதை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு பிறகு முதல்வரான பிறகு வரத்துக்கு எந்த ஒரு காரணமே இல்லாத இந்த டைமில் கூட, இவ்வளோ பிஸியான டைமில் கூட தளபதி விஜய் அவர்கள் பார்க்க வந்த ஒரு விஷயம் தல அஜித்துடைய ரசிகர்களாலேயே பெருமையாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப கூடையே த்ரிஷா வந்ததுனால பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்த தமிழகமே த்ரிஷா பக்கம் திரும்பிட்டாங்க. ஏமா அண்ணனை எங்கே போனாலும் விடமாட்டியா, எங்கே போனாலும் கூடையே போய் அவருடைய பெயரை கெடுக்கிறியேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நிறைய செலிப்ரிட்டிஸ் தளபதி விஜய் அவர்களுடைய நண்பரான சஞ்சீவ் அவர்கள், சஞ்சீவுடைய மனைவி பிரீத்தி அவர்கள் எல்லாருமே வந்து த்ரிஷா அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் இந்த ஒரு காரணத்தால் தான் வந்தாங்க. இருவரும் நல்ல நண்பர்கள், யாரும் தவறாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்முடைய ஷாலினி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தல அஜித் அவருடைய மனைவி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து தளபதி விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் தவறாக பேசுகிற ஒரு விஷயத்தை நிறுத்தணும். த்ரிஷா அவர்களும் ஒரு பெண் தான். அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் தனியாக வந்து இவ்வளோ தூரம் இத்தனை வருஷ காலம் வந்து இருக்கிறாங்க. 20 வயசில் ஒருத்தவங்க ஹீரோயினாக நடிக்க வர்றது பெருசு கிடையாது. 20 வருஷமும் ஒருத்தவங்க ஹீரோயினாக இருக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ உழைக்கணும், தன்னுடைய உடல் முதற்கொண்டு எல்லாத்தையுமே எவ்வளோ மெயின்டைனாக வச்சிருக்கணும். இதை எல்லாமே பண்ணி இவ்வளோ தூரம் வந்த த்ரிஷா அவர்களை, இதை எல்லாத்துக்கும் காரணம் முதல்வர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியும், முதல்வர் விஜய் அவர்களால் தான் த்ரிஷா அவர்கள் பிழைக்கிற மாதிரியும் பேசுறது நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். முதல்வர் விஜய் எந்த அளவுக்கு நல்ல பர்சன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் கடுமையான உழைப்பாளி. அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க ஒரு பெண், அதுக்கான மரியாதையை கொடுங்க. அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது. இப்படி இருக்கிறப்ப அவங்க எதனால் இருவரும் சேர்ந்து வந்தாங்கன்னா, எங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கே, அது என்னுடைய கணவர் அஜித் ஆகட்டும், இல்லை வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே வந்து த்ரிஷா அவர்கள் ரொம்பவே நண்பர்கள். அதே மாதிரி முதல்வர் விஜய் அவர்களும் எங்களுடைய குடும்ப நண்பர். அதனால தான் இருவரும் வந்து சேர்ந்து வந்தாங்க. மற்றபடி இதை இவ்வளோ தூரம் கான்ட்ரவர்சியாக்கி த்ரிஷா அவர்களை தவறாக பேசுறது மிக பெரும் அளவுக்கு தவறு அப்படின்னு ஷாலினி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, ஷாலினி அவர்களுடைய இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.